ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆண்டவராக தேவன் நம்மளை கடந்த 9 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை தாங்கினார், நம்மளை சுமந்தார். எந்த ஒரு தீமைகள் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து இந்த 10வது மாதத்தை ஆண்டவராக தேவன் நமக்கு இணைச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த 10வது மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாத மாதமாகும், ஒரு மனமாட்சியின் மாதமாகவும், ஒரு வெற்றி மாதமாக இருக்க கர்த்தர் கிருபைகளை பாராட்டுவாராக. அவருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவரையே நம்பி அவரையே சார்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை அவர் ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. இந்த 10வது மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பொருளாதார பிரச்சனைகள் நீங்கள் கர்த்தர் உதவி செய்வார். உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்கிற தொழில்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஏனென்றால் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உபாகம் புஸ்தகத்தில் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சகல ஜாதிகளை பார்க்கிலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுது. சகல ஜனங்களை பார்க்கணும். அப்போ ஏன் சகல ஜனங்களையும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, மற்றவர்களை பார்க்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீ சொல்லுவீங்க, அவனை விட நீ நல்லா படிக்கணும், அவனை விட நீ என்ன செய்யணும், நல்லா நீ வளரணும், நீ வரணும் அப்படிங்கிறத தங்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறத இன்றைக்கு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த வார்த்தைகளை கேட்குற நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களை பார்க்கல் நீங்கள் படிப்பிலையும் வேலையிலும் தொழிலையும் எல்லா காரியத்திலும் ஊழியத்திலும் சிறந்தவர்களாக இருக்க, அதில் மேன்மை அடைய, அதில் உயர்வடைய, அதில் இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சகல ஜனங்களை பார்க்கணும், அவங்களை காட்டில் நீங்கள் எப்படி இருக்கணும், உயர்ந்திருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 10வது மாதத்தில் நீங்கள் அவ்வண்ணமாக சகல ஜனங்களை பார்க்கணும். உங்களை அவமதித்திருக்கலாம், ஜனங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், உங்களை சாதி சனங்கள் உங்களை வெறுத்திருக்கலாம். அவர்களை காட்டிலும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வேதத்தில் பார்த்திங்கன்னா, ஈசாக்கு தன்னுடைய சொந்த ஜனமே அவனை வெறுத்தாங்க, அவனை பகைச்சாங்க, அவனை திணைச்சினாங்க, அவனை துரத்துனாங்க. ஆனாலும் ஈசாக்கு விடாமுயற்சியாக ஆங்காங்கே நினைச்சிதான் ஊற்றுகளை தோண்டினார் என்று நம்ம ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். அங்கே தோண்டும் பொழுது அங்கே எங்கெல்லாம் இவன் தோன்றானோ அங்கே அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் வர்றாங்க. ஏசேக்கு சித்தனாதற்கு பேர்றாங்க. கடைசியாக ரெகபோத்துங்கிற அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அங்கே நீரூற்று தோண்டும் பொழுது கர்த்தர் இது நிமித்தமாய் பழுகும்படி செய்து அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பேரிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கும். அப்போ அதனுடைய வளர்ச்சி, அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்த அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அவனோடு உடன்படிக்கை பண்ண வர்றாங்க, அவனோடு என்ன செய்கிறாங்க, ஐக்கியம் கொள்ள வர்றாங்க. அப்போ ஈசா கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கி தள்ளுனீங்க, இப்போ என்கிட்ட நீங்கள் வர்றீங்க அப்படிங்கும்போது, இல்லை, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்களை காட்டிலும் ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி வேதத்தில் அநேக நம்ம பார்க்குறோம். யாக்கோபு அப்படி தான், யாக்கோபு போனதுனால தான் அந்த லாபன் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி நம்ம நிறையா யோசேப்பு கூட சொல்லலாம். யோசேப்பு போன பிற்பாடு தான் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அப்போ நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்கள் ஜனங்களை காட்டிலும் அந்த இடத்துல இருக்கிற மற்ற மக்களை காட்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் தொழில்கள் வியாபாரத்தில் எல்லா காரியத்திலும் நீங்கள் மேன்மடைய அவர்களை பார்க்கலும் இந்த 10வது மாதத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இப்பொழுது ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக சொல்கிறோம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா என்ற உடைய வார்த்தை ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வார்த்தைகளை கேட்குற எல்லாரும் எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு
அன்றைய எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க. இந்த மக்கள் அன்றைய இவர்கள் என்னென்ன காரியம் விரும்புகிறார்களோ அதெல்லாவற்றையும் என் ஆண்டவர் நிறைவேற்றுங்க. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இவர்களுக்கு நீர் அற்புதம் செய்து இவர் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தரை மாற்றி இவர் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபைகளை பாராட்டும். அப்படியே செய்தலுங்க. இந்த 10வது மாதம் ஆசீர்வாத மாதமாகும், ஒரு மனமகிழ்ச்சியின் மாதமாய் தந்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென்.